வாழ்க நலத்துடன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசாலா பழையசோறு கஞ்சி தாங்க சாப்பிட்டேன். என்னோட மசாலா பழையசோறு கஞ்சின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஆல்ரெடி இதுக்கான ஷார்ட்ஸ் வந்து நேற்று தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடித்து மோர் மாதிரி பண்ணி அதோட கலக்கிறது தாங்க. அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க. இதான் நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டது. நல்லா திருப்தியாக இருந்துச்சுங்க. எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா பட்டாணி, உப்பு கலந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பேங்க. இன்றைக்கான விடுகதை பார்த்திங்கன்னா ஆள் இறங்காத கிணற்றுக்குள்ளே மரம் இறங்கி கூத்தாடுதாம். ஆள் இறங்காத கிணற்றுக்குள்ளே மரம் இறங்கி கூத்தாடுதாம். அது என்ன? அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்லா தாழ்ச்சி விட்டு கம்மங்கூழும் தாங்க. அது சாப்பிட்டோன்னே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. தேவாமிரதமாக இருந்துச்சு. தொட்டுக்கு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு கடை விட்டுட்டேங்க. நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி சப்பாத்தி ஏதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி சப்பாத்தியும் இந்த மாதிரி தக்காளி தொக்கும் வச்சுங்க. தக்காளி தொக்கு வந்து நான் எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து தக்காளி தொக்கு வந்து வடச்சீட்டில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதோடு வச்சு அப்படியே சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக், ஷேர் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க. வாழ்க வளத்துடன்.